பள்ளி மாணவர்களுக்கு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி கொண்டு வர முடியும்? அது பாசிபிளா அது? இதை நான் அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. சில ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கேட்குறோம். டிசிப்ளின் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்டிசிப்ளின் தான் நேச்சுரல். கரெக்ட். பாறாங்கல் தான் நேச்சுரல், காடு தான் நேச்சுரல். நான் குழந்தை இன்டிசிப்ளின்லேருந்து வளரும். குழந்தை பறக்குது, 4 மணி நேரம் ஆச்சுன்னா அது கடிகாரை பற்றி அழாது. அது வளர 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 தான் நம்ம டிசிப்ளின் கொண்டு வரோம். ஆமாம். அதே மாதிரி ஒரு பாறாங்கல் தான் இருக்கும், அதை நம்ம வடித்து தான் சிலையை கொண்டு வரணும். ஒரு காடு தான் இருக்கும், அந்த காட்டில் தான் நம்ம தோட்டத்தை கொண்டு வரோம். அதே போல தான் எப்படி கொண்டு வரணும்னா அசர்ட்டிவ் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அசர்ட்டிவ் டிசிப்ளின்னா தன்மையாக பேசி ஃபேமிலி டைம் இருக்கணும். ஃபேமிலி டைமே கிடையாது. நான் எல்லாம் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் மொத்தம் 8 பேர். எங்கள் அப்பா லைனாக உட்கார வச்சு சாயந்தரம் சாம்பார் சாதம் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு சொல்லிகிட்டே போவார். இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும். வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. அந்த டிசிப்ளின் வீட்டிலேருந்து வரும். அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் வழி மக்கள் வழி. அதே மாதிரி டீச்சர்களுக்கு எப்படி டிசிப்ளின் கொண்டு வரணும்னு சொல்லிக் கொடுக்கணும். கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணுறான். அந்த தப்பு பண்ணுற பையனை தட்டி கேட்குறாரு. அந்த தட்டி கேட்டதுனால அந்த வாத்தியாருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க வெளியாட்கள். மறுநாள் காலையில் அந்த பையனை கூட்டு கவுன்சிலிங் பண்ணணும். அதை விட்டுட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ண, அதுதான் இவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் தட்டி கேட்குறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த டிசிப்ளினை இட்ஸ் அ கூட்டு முயற்சி. பள்ளி நிர்வாகம், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கூட்டு முயற்சி. இது என்ன முக்கியமாக வேணும்னா பள்ளியை நடத்துவர்களுக்கு, இது பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறேன், இது மளிகை கடை இல்லை, இது ஜவுளி கடை இல்லை, இது சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை, இந்த இடத்துல புதிய இந்தியா உருவாகுது, இந்த இடத்துல உலகமே உருவாகுது, அதனால் ஐ ஆம் ப்ரொடியூசிங் ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் என்ற அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும். அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் பேரண்ட்ஸாக இருக்கணும். கரெக்ட். அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் டீச்சராக வரணும். இது வந்ததால் தான் இட்ஸ் அன் இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்தால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். நாம் எங்கே இருக்கோம், நம்ம எதை நோக்கி போகிறோம் என்ற ஒரு சுய உணர்வு வரும், செல்ஃப் அவேர்னஸ் வரும். கண்டிப்பாக முடியும். அதனால தான் நம்ம அந்த டிசிப்ளினுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் கிளாஸ் வைஸ் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பேரண்ட்ஸ் எஜுகேஷன் எப்படி இருக்கணும், அந்த ப்ரைமரி கிளாஸஸ்க்கு எப்படி இருக்கணும், மிடில் லெவலுக்கு எப்படி இருக்கணும், தோளுக்கு மேலே போனால் தோழன்னு சொல்லுவாங்க, அந்த 9th மேலே போச்சோன்னா அந்த பசங்கள்கிட்ட எப்படி பேசணும், தட்டி கொடுத்தனா ஓடியே விடுவோம். தட்டி கொடுத்து பேசணும், அரவணைத்து. இன்னைக்கு ராதா மேடம் எங்கே போனாலும் அவங்க பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும். இது நம்ம குழந்தைகள் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இருந்தாலும். ஸோ இந்த ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் நம்ம கண்டினியூ பண்ணணும். இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அதை சோஷியல் மீடியாவில் போடுவோம். மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பரில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய எந்த பேரண்ட்டும் நம்மளோட தொடர்பு கொள்ளலாம். கரெக்ட். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.